குமாரு, நான் தலை குனிந்து கூட்டத்திலிருந்து என் தேவனின் சந்நிதியில் சிறிது நேரமாவது நான் ஜெபிக்க வேண்டும் என்று ஆசைப்படினார். ஆசை கொண்டவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேவனுடைய வார்த்தை இவ்வளவு தூய்மையானது. எதையும் விட அது தேனினும் இனிமையானது. அது பாறையை உடைக்கும் சுத்தியலுக்கு ஒப்பானது. அது இரும்புக்காரரின் நெருப்புக்கு ஒப்பானது. சாக்கடைக்காரரின் கூட்டத்தை விட தேவனுடைய வார்த்தை மிகச் சிறந்தது. அது ராஜ்யங்களை விட விரும்பத்தக்கது. வெள்ளி மற்றும் தங்க நாணயங்களை விட சிறந்தது. தேவனுடைய வார்த்தையை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதை ஒரு தீர்மானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜெப வார்த்தை இருந்தால் நாம் வெற்றி பெறுவோம். வாழ்க்கையில் உனக்கு தோல்வி வராது. வார்த்தை என்று சொன்னால் நீ பிடித்து தேவனுடைய மனதை அறிந்து கொள்கிறாய். ஜெபம் இருக்கும்போது உன் பாரத்தை தேவனின் மேல் வைக்கிறாய். அதனால் தான் இரண்டும் இருக்க வேண்டும். வார்த்தையும் இருக்க வேண்டும், ஜெபமும் இருக்க வேண்டும். அதனால் இந்த வார்த்தையை படிக்கும்போது தேவன் உன்னுடன் பேசுகிறார். ஜெபம் செய்யும்போது நீ தேவனுடன் பேசுகிறாய். இது ஒரு 121 மாதிரி. அதாவது வார்த்தையை படிக்கும்போது நீ தேவனை கேட்கிறாய். நீ ஜெபிக்கும் போது நீ உன் வேண்டுகோளை தேவனுக்கு முன்பாக வைக்கிறாய். அதனால் ஜெபம் அதிகமாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை அதிகமாக தியானிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை உயிருள்ளதாய் இருக்கிறது. அந்த வார்த்தை உன்னுடன் பேசும். அந்த வார்த்தை உனக்கு அமைதியை அளிக்கும், உனக்கு ஆறுதல் தரும், உனக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக இருக்கும். உன் பாதைகளில் ஒளி பாயும் என்பதால் தேவனுடைய வார்த்தையை நேசிப்பதற்கும் அதை வாழ்வில் கொண்டு வருவதற்கும் இன்று நீ ஒரு முடிவெடுக்க வேண்டும். விரிவாக தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நேசி.